கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 109 சங்கீதம் 31 வசனம். சங்கீதம் 109 வசனம் 31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். என்ன எழுதியிருக்கின்றது? நமக்கு தீங்கு செய்கிறவருடைய கையினின்று நம்மை தப்புவிப்பதற்காக நம்முடைய வலது பக்கத்தில் ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அல்லவா? இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எல்லா பக்கத்திலிருந்து நெருக்கடிகளும் போராட்டங்களும் உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். அதிலும் கடவுளுக்காக உண்மையாக வைராக்கியமாக ஆண்டவரை நம்பி வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த உலகத்தில் கடவுள் மீது மட்டும்தான் நம்பிக்கை, வேறு ஒன்றையும் நான் சார்ந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரை முழு மனதோடு கூட தேடுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் கூட அநேக துன்பங்கள், அநேக பிரச்சனைகள், எதிர்பாராத கவலைப்படும்படியான, வேதனைப்படும்படியான, கண்ணீர் விடும்படியான சூழல்கள் குடும்பத்தில் உருவாகிறதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவைகள் ஏன் வருகிறது என்று நாம் கேட்போமானால் அதற்கான விடை ஒன்றே ஒன்றுதான். கடவுளுடைய பிள்ளைகளை எப்படியாகிலும் வஞ்சிக்கும்படி பிசாசானவன் நமக்கு விரோதமாக அநேக விதங்களில், அல்லது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எந்தெந்த விதங்களிலெல்லாம் செயல்பட முடியுமோ அந்த விதங்களிலெல்லாம் செயல்பட்டு நம்மை துன்புறுத்தவும் நம்மை வேதனைப்படுத்தவும் அவன் முயற்சித்து கொண்டே இருக்கின்றான் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆகையினால்தான் பிசாசானவனை குறித்து சொல்லும் பொழுது அவன் வகை தேடி திரிகின்றான் என்று எழுதியிருக்கிறது. அவன் வகை தேடி திரிகின்றான் கடவுளுடைய பிள்ளைகளை துன்புறுத்தும்படியாய், கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படும்படியாய். யோபு பக்தன் என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய பார்வையில் அவ்வளவு பிரியமான ஒரு தாசன். ஆனால் ஒரு நாள் அதே பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் போய் கேட்கின்றான், நீ யோபுவை விருதாவாக நீர் காவல் பண்ணவில்லை, ஒருவேளை அவனை கைவிட்டு பாரும், அவன் நம்முடைய நாமத்தை தூஷிப்பான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் சவால் விடுகிறதை பார்க்கிறோம். யோபுவுக்கே அப்படிப்பட்ட நிலைமையானால் இன்றைக்கு நமக்கு எவ்வளவு அதிகமாக பிசாசானவன் துன்பங்களையும் தொல்லைகளையும் கொண்டு வருவார். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதில் நமக்கு ஒரு கிருபை இருக்கிறது, நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் இருக்கிறது. அதை தான் இங்கே தாவீது சொல்லி தருகின்றார். அப்படி நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள், துன்பத்தை கொண்டு வருகிறவர்கள், இடுக்கண்களை நமக்கு உண்டாக்குகிறவர்களுக்கு எதிராக நம்மை அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்முடைய கடவுள் என்ன செய்கின்றாராம்? நம்முடைய வலது பக்கத்தில் அவர் நிற்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆம், அவர் வலது பக்கத்தில், நம்முடைய வலது பக்கத்தில் நிற்கின்ற ஆண்டவராய், நமக்கு துணையாக நிற்கின்ற ஆண்டவர். இதே தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுவார் அல்லவா, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில், வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை துன்பங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை போராட்டங்கள், எவ்வளவு விதமான பயங்கரமான சூழ்நிலைகள், வாழ்க்கையே தலைகீழாய் மாறிவிடும் என்று சிந்திக்கின்ற, நினைத்து பயப்படுகின்ற அளவிற்கு பிரச்சனைகள் பெரிதாய் போனால் கூட என் ஆண்டவர் என் வலது பக்கத்தில் நிற்கிறார் என்பதை என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் மறந்து விடாதீர்கள். பிசாசு உங்களுக்குள்ளாய் பயத்தை கொண்டு வந்து, பிசாசு உங்களுக்குள்ளாய் கவலையை கொண்டு வந்து கர்த்தர் உங்கள் வலது பக்கத்தில் நிற்கிறதை மறைக்கும்படி செய்கின்றான். கண்களை மறைத்து விடுகின்றான். ஏன்? நீங்கள் கடவுள் பக்கத்தில் இருக்கிறார், வலது பக்கத்தில் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார் என்பதை நீங்கள்
பார்த்து விட்டால், அறிந்து விட்டால் பயப்பட மாட்டீர்கள் அல்லவா? அதுதான் அங்கே படகிலே போகும்பொழுது கூட நடக்கிறது. இயேசுவானவர் படகிலேயே இருக்கிறார். ஆனால் சீஷர்கள் அதை உணராதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. காற்றையும் கடலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு எல்லா பலுவையெல்லாம் வெளியே தூக்கி போட்டு முயற்சிக்கின்றார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்லித் தருகின்றார், நான் உன் வலது பக்கத்தில் நிற்கின்றேன். வெள்ளம் போல உன் வீட்டை அப்படியே அடித்து கொண்டு போகக்கூடியதான பிரச்சனையே ஏற்பட்டால் நீ பயப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஐயா, நீர் எங்களை கைவிட மாட்டீர். ஏனென்றால் எங்கள் வலது பக்கத்தில் நீர் துணையாய் நிற்கிறீர். எந்த சூழ்நிலையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீர். அதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.